பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்ம இயேசுவின் கீர்த்தியை பற்றி தியானிக்க போகிறோம். மார்க் 9 அவர் பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிலிப்பியர் 1:2-8 அதுதான் சொல்லப்படுகிறது. அவர் மனுஷ ரூபமாயிருந்தும் மனுஷ ரூபமாயிருந்தும் ஒரு சாயலாயிருந்தும் மரண பரியந்தம் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்து தன்னை தாழ்த்தினான். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க, மரண பரியந்தம் அது கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மத்தேயு 4:1 லூக்கா 4:1 இதில் ஆவியானவரால் அவரே நடத்தப்பட்டது, ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அதாவது ஆவியானவரோட லீட் அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் இவர் நடந்து எல்லா ஊழியத்தை செய்தது. அதனால தான் அவர் ஒவ்வொரு இடத்துல போகும்போது அற்புதம் சமரியா ஸ்திரியை சந்திக்க போகும்போது அந்த சமரியா நாட்டில் அந்த ஒரு ஸ்திரியை சந்திக்கிறதுக்காக வெகு தூரம் அவர் நடந்து போய் அவளை சந்திச்சாங்கன்னு சொல்லி, அப்புறம் சமரியாக்காரும் நிறைய பேர் மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி பார்க்குறார். அவர் ஆவியானவரோட வழிநடத்தல் பிரகாரம் அவரோட ஊழியம் இருந்தது. அவர் தேவராஜ்யத்தை மார்க் 1:14 பார்க்கும்போது தேவராஜ்யத்தை பற்றி அவர் பிரசங்கம் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ண நிறைய பேர் மனம் திரும்ப செய்தாங்க. அவர் ஆவியானவரோட வழி நடத்தல் பிரகாரம் தான் அது செஞ்சாங்க, கர்த்தர் நடத்தினாங்க சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி லெகியோன்கிற மனுஷன், அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை பார்க்கும்போது கடல் கொந்தளிச்சது, பயங்கரமான ஒரு போராட்டம். அப்போது அந்த ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் கர்த்தரோட வழி நடத்தல்னால அவரை போய் சந்திச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிதாவுக்கு அவர் சாட்சியாக இருந்தாங்க. மார்க் 1:17 பார்க்கும்போது பிதாவுக்கு சாட்சியாக அவர் நடந்தாங்க. அவரும் பேதுருவை பார்த்தேன்னு, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் கர்த்தர் மனுஷரை பற்றியுள்ள சாட்சியை யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரே மனுஷரை பார்க்கும் தெய்வம். ஹிருதயத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. மனுஷன் முகத்தை பார்க்குறாங்க, தெய்வம் ஹிருதயத்தை பார்க்குற தேவன். பேதுரை பார்த்து உன்னை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் 1:24 அவர் வல்லமையாக இருந்தது, அவரோட ஊழியமெல்லாம் வல்லமையாக இருந்தது. பிசாசுகள் துரத்தப்பட்ட பிசாசுகள் அறிஞ்சிருந்தது. தேவகுமாரன் அறிஞ்ச பிசாசுகள் தேவனோட பரிசுத்தன்னு சொல்லி கதறி கூப்பிட்டு வெளியே ஓடினான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எனக்கு நேரம் வர்றதுக்கு முன்னால் எங்களை ஏன் உபதிரப்படுத்த வந்தேன்னு சொல்லிட்டு பிசாசு பிடிச்சவன் சொன்னான். அதே மாதிரி கர்த்தரோட வழிநடத்தலின் பிரகாரமாக அவரோட ஊழியம் நடந்தது. அதனால் அவர் கீர்த்தி எல்லா இடங்களும் பிரசித்தமாயிட்டு எல்லாரும் இயேசு அறிஞ்சு கொண்டாங்க. எல்லாரும் இயேசு காணணும்னு